அவர் பாஸ்டர் சொன்னார், ஜோசப் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மாவை கேட்டேன், என்னத்துக்கு ஜெபம் பண்ணணுமா அப்படின்னா ஒரே அழுவு. என் 2 பிள்ளைங்க சென்னையில் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க ஐயா. என் 2 பிள்ளைங்களுக்கு நான் தாயாக இருக்கணும். இன்றைக்கி மட்டும் ரிலீஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி விடுதலை ஆகலை, நான் நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் என்னை நேராக மைசூருக்கு அமுச்சிடுவானுங்க, என்னை மைசூரில் சாவடிச்சிடுவாங்க. ஒரே அழுவு. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். அவரை ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த அம்மா சொன்னது நீங்கள் கேட்டுக்கிறீங்கப்பா, இந்த 2 பிள்ளைக்கு இந்த அம்மா தாயாக இருக்கணும். இந்த ராத்திரி 12 மணிக்கு உள்ள இவங்க விடுதலை ஆகணும் இயேசுவின் நாமத்தில். இந்த அம்மாவை ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் அழுது ஜெபம் பண்ண அவங்களுக்காக. ஜெபம் பண்ணிவிட்டு அமிச்சோம். கரெக்டாக 10:45 ஃபோன் பண்ணேன் அந்த பாஸ்டர். ஜோசப், ஒரு சந்தோஷமான விஷயம். என்னையா ரிலீஸ் ஆகிட்டாங்க, அம்மா விட்டுட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க, இதோ ஒரு காரில் கூட்டின்னு போயின்னுக்கிறோம். ஆமாவா, எங்கெங்கேயா கூட்டின்னு போகிறீங்க? இல்லை நம்ம வீட்டுக்கு தான் கூட்டின்னு போகிறேன், அவங்க ஆளுங்களாம் வந்து அவங்க ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க கூட்டின்னு போயிடுவாங்க. சரியா, ரிலீஸ் ஆனாங்களா? அந்த அம்மாக்கிட்ட கொடுக்குறாரு போனேன். அம்மா உங்களுக்காக ஜெபம் பண்ணார், அவர்கிட்ட கொடுக்குறேன். ஃபாதர் நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் காலில் வந்து கும்பிடுவேன். ஐயோ, ஏன் காலில் விழுந்தா? எம்மா நம்மெல்லாம் ஏசப்பா காலில் வந்து கும்பிடணும். நம்ம தகுதியாம்மா அதுக்கு அந்த வார்த்தைக்கு? அம்மா நீங்கள் போங்கம்மா, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், முடிஞ்சால் உங்கள் ஊரில் கூட வந்து பார்க்குறோம்மா.